வெல்கம் டு கிராண்ட்மா சமையல். இதை என்ன செய்ய போகிறோம்னா பீக்கங்காய் ஜூஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் 2 பீக்கங்காய். இதுக்கு தேவையான பொருள் பீர்க்கங்காய் ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள் பீர்க்கங்காய் தொளி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி ஜூஸ் எடுக்க போகிறோம். இப்படி பீர்க்கங்காயை சீவி தொளியை எடுத்துடுவோம். நல்லா பீர்க்கங்காயை கழுவிட்டு அந்த தொலியை வேஸ்ட் ஆகாமல் அரைச்சி ஜூஸாக பிழிய போகிறோம். அந்த ஜூஸ் என்ன பெனிஃபிட் இருக்குன்னா உடல் குளிர்ச்சியை தருது. அதில் உள்ள சத்துக்கள்லாம் உடம்பு கிடைக்கும். நம்ம இளநீர் சாப்பிட்டா எவ்வளோ கூலிங் கிடைக்கிறோ அதே போல் இந்த பீர்க்கங்காய் ஜூஸ் சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சியாக இருக்குது. அதனால் நம்ம ஒரு 11 மணிக்கு போல் வெதுவெதுப்பான வெந்நீரில் இந்த தொலியை அரைச்சி கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்து குடித்தோம்னா உடம்பு நல்ல கூலிங்காக இருக்குது. வேஸ்ட் ஆகாமல் அதை நம்ம அரைச்சி அடிக்கடி குடிப்போம். நான் இப்போ அரைச்சி வாங்க இது அரைப்போம். இப்போ இதே போல் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். அரைச்சி இது வடிகட்டி இதை எடுத்து வச்சுருக்கேன். காய்ஸ் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த ஜூஸை குடித்தா குளிர்ச்சியை கொடுக்கும். அதனால் வெதுவெதுப்பான வெந்நீரில் அரைச்சிக்கோங்க.